திருவண்ணாமலையில் மேலும் ஒரு சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மேலும் ஒரு சடலம் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். தற்பொழுது அண்மை தகவலாக திருவண்ணாமலையில் 7 பேர் மண் சரிவில் சிக்கியவர்களில் 3 சடலங்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுமியினுடைய சடலம் தற்பொழுது தென்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டின் மீது விழுந்த மிகப்பெரிய பாறையை அப்புறப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் எடுத்துக்கொண்டதாக தீயணைப்புத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பாறை தான் மீட்பு பணிக்கு கடும் சவாலாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் வஉசி தெருவில் வசித்து வரக்கூடிய ராஜ்குமார் மீனா தம்பதி அவர்கள் வஉசி தெருவில் 9வது தெருவில் வசித்து வந்தார்கள். அந்த 2 வீடுகள் மீது இந்த பாறை என்பது விழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ராஜ்குமார் மீனா தம்பதி, அவருடைய 2 குழந்தைகள், மேலும் பக்கத்து வீட்டில் விளையாடுவதற்காக வந்த குழந்தைகள் என 3 என மொத்தம் 7 பேர் இந்த மண் சரிவுக்குள் சிக்கியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவு மீட்பு பணி என்பது இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாக தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தகவலின் அடிப்படையில் 3 பேருடைய சடலம், அதாவது 3வதாக பெண் குழந்தையின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 சடலங்கள், ஒரு சிறுவனுடைய சடலமும் ஏற்கனவே இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது உள்ளே இருந்தவர்களுடைய புகைப்படங்களும் வெளியாகிருக்கின்றன. அந்த பகுதி முழுவதும் ஒரு சோகமான ஒரு நிலை நிலவுவதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் பாறை சரிந்து வீட்டின் இருந்த குழந்தைகள் உட்பட 7 பேர் சிக்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தற்பொழுது 3 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கனமழை காரணமாக மிகப்பெரிய பாறை சரிந்து இது போன்ற விபத்தில் ஏற்படுத்தியது காரணம் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சிக்கியவர்களுடைய விவரங்கள் தற்பொழுது வெளியாயிருக்கிறது. ராஜ்குமார் வயது 32, மீனா வயது 26, கௌதம் வயது 9, இனியா வயது 7, மகா வயது 12, வினோதினி வயது 14, ரம்யா வயது 12. இவர்களில் கௌதம், இனியா ஆகியோர் ராஜ்குமார் மீனாவுடைய குழந்தைகள் என்ற தகவலும் போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த மீட்பு பணி என்பது ஒரு தொடர் மழைக்கு இடையில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இது பெரும்பாலானவர்கள் நம்பிக்கையாக இந்த மகாதீப மலை என்பது இருக்கிறது, அண்ணாமலையார் மலை என்பது இருக்கிறது. அண்ணாமலையார் மலையில் இது போன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன்பு நடந்ததில்லை என்று அப்பகுதியினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற கனமழையும் பெய்ததில்லை, கனமழையால் இது போன்ற வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டதில்லை, வெள்ளப்பெருக்கினால் ஏற்படக்கூடிய இந்த பாறை, மண் ஆகியவை சரிந்து விழுந்ததும் இதுவரைக்கும் நடந்ததில்லை என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ராஜ்குமார் மீனா தம்பதியினுடைய குழந்தைகள் மற்றும் பக்கத்து வீட்டிலிருந்து விளையாட வந்த குழந்தைகள் என மொத்தம் 7 பேர் இந்த மண் பாறை சரிவுக்கு சிக்கியிருந்ததாக சொல்லப்பட்டது. அதில் 3 பேர் தற்பொழுது இந்த மண் பாறை சரிவுக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவலை காவல்துறையினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் உள்ளே இருப்பவர்களுக்கு எது மாதிரியான நிலை இருக்கிறது என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை. மிகப்பெரிய பாறை ஒன்று விழுந்தது, அந்த பாறையை அகற்றுவதற்கு மிக சவாலாக இருந்தது என்று தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே தற்பொழுது இன்னும் தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து அந்த பகுதியில் எது மாதிரியான முன்னேற்றம் என்பது மீட்பு பணியில் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதாக தீயணைப்புத்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது.